வெல்கம் டு மெட்ராஸ் டு போஸ்டன் சேனல் வித் மை சுகன்யா. இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதுக்கு நான் 1 கிலோ லைவ் கிராப் வாங்கியிருக்கேன். அதாவது 9 பீஸ் இருக்குது. அதுக்கு உயிர் இருக்குது பாருங்கள், அசையுது, ஒன்று நம்மளே பார்க்குது. வாங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்கான்னு செய்யலான்னு பார்க்கலாம். நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் நான் துருவின தேங்காவை ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 6 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப காரமாக இருக்கும், நீங்கள் 4 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுவீங்கன்னா 6 போட்டுக்கோங்க. அரைச்சாச்சு. அடுத்து ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. 60% வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சிக்கன் கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தட் மீன்ஸ் சிக்கன் கிரேவினா தண்ணியாக இருந்தால் குழம்பு, கட்டியாக இருந்தால் கிரேவி. ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் செய்கிறதுனால எனக்கு இந்த நண்டை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே கடாயாக இருந்தால் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப பெரிய சைஸ் கடாயில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 5 லிட்டர் குக்கரில் இப்போ இதை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது சும்மா சாம்பிளுக்கு தான் போடுறோம். மெயினாக இந்த டிஷ்ஷுக்கான காரம் பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான். நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா பச்சை மிளகாய் 4 போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா வேணும்னா 6 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நண்டோட வேக வைக்கிறதுக்கு தண்ணி அதுவே விடும். அதனால் நான் வெறும் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இந்த நண்டுக்கு ஆட் பண்ண போகிறேன். நான் திக்காக செய்ய போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு. வெயிட் எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், நண்டு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பாருங்கள், காடை முட்டை, எறா தொக்கு, ரைஸு, நண்டு மசாலா போட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.